ராஜாவோட ஆளுகையின் கீழே இருந்து ராஜாவோட சித்தம் நிறைவேறுவதாக என்று நான் வாழ்ந்தேன் என்றால் வியாதியிலிருந்து சுகமாவோம், தரித்திரத்திலிருந்து விடுதலையாவோம், குழப்பத்திலிருந்து விடுதலையாகி சமாதானத்தோடு வாழ்வோம். லூக்கா 8:1 இயேசு என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அவர் பட்டணம் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவரோட கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மதைகளான இளம்பட்ட மாரியாலும் கூட போனான் இருக்கு. அவர் எல்லா இடத்துக்கும் போனார், எல்லா இடத்துலையுமே சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணார். அந்த சுவிசேஷம் என்ன? ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணார். இந்த மனநிலை எனக்கு மாறுது, ராஜ்யத்தின் மனநிலை மாறுதுன்னா வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். 9ஆம் அதிகாரம், அடுத்த அதிகாரம். அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாலே சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். ஒரு கமிஷன் கொடுத்து அனுப்புறார். ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்க சொல்லிட்டு அதோட அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் சேர்த்து கொடுக்கிறார். ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதெல்லாம் அதோட தேவனுடைய டிவைன் பவர் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, அத்தாரிட்டி இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, சுகம் இருக்கிறது. ஒரு இடத்துல ராஜ்யத்தை பிரசங்கம் பண்றோம். ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணும்போது ராஜ்யத்தை மக்கள் விசுவாசிக்கிறார்கள். விசுவாசிக்கிற மக்களுக்கு தான் சொல்றேன், கேட்கிற மக்கள் அல்ல, விசுவாசிக்கிற மக்கள். ராஜ்யம் பிரசங்கம் பண்ணப்படுகிறது. ராஜ்யத்தை ஒரு மனிதன் விசுவாசிக்கிறான் என்றால் ராஜாவோட ஆளுகையின் கீழே வர்றான். ராஜாவோட ஆளுகையின் கீழே வரும் பொழுது அந்த இடத்துல ராஜாவுடைய சித்தம் நிறைவேறும். ராஜாவுடைய சித்தம் என்ன? சுகம். ராஜாவுடைய சித்தம் என்ன? ஆரோக்கியம். ராஜாவுடைய சித்தம் என்ன? விடுதலை, ரட்சிப்பு. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன். எனக்கு இருக்கீங்களா? ராஜ்யத்துக்குள்ள இருந்தும் ராஜ்யத்தின் வசனத்தை நான் விசுவாசிக்கவில்லை என்றால் ராஜாவுடைய சித்தம் நிறைவேறாது. ஆனால் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறேன், ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள இருக்கிறேன். நான் என்னனால, நான் சொன்னது புரியுதுங்களா? என்னனால ராஜா ஆள்றாரு. ராஜாவோட ஆளுகையின் கீழே இருந்து, ராஜாவோட அரசாட்சியின் கீழே இருந்து ராஜாவோட சித்தம் நிறைவேறுவதாக என்று நான் வாழ்ந்தேன் என்றால் வியாதியிலிருந்து சுகமாவோம், தரித்திரத்திலிருந்து விடுதலையாவோம், குழப்பத்திலிருந்து விடுதலையாகி சமாதானத்தோடு வாழ்வோம். அப்படி வாழும் பொழுது உலக மக்களுக்கு சொல்லுவோம், இதான் ராஜ்யம் சொல்லுவோம். ராஜ்யம் ராஜ்யங்கிறிய, ராஜ்யம்னா என்ன? சுகமா இருப்பது. ராஜ்யம்னா என்ன? செழிப்பா இருப்பது. ராஜ்யம்னா என்ன? சமாதானத்தோடு வாழ்வது. ஆனா முதல்ல என்ன வேணும்? ராஜ்யத்தின் சத்தியத்தை கேட்கணும். ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுவதும் ராஜ்யத்தில் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும். சுவிசேஷம் அறிவிக்கப்படும் சொல்லல, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். உலகம் முழுவதும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. ஆனா ராஜ்யத்தின் சுவிசேஷமானு கேட்டோம்னா கிடையாது. அவர்களுக்குண்டு ஒரு வேஷனை வச்சிருக்காங்க. அவர்களுடைய சுவிசேஷம் ஒன்று இருக்கு. அந்த சுவிசேஷம் இல்லை. அந்த சுவிசேஷத்தில் சுகமும் கிடையாது, அந்த சுவிசேஷத்தில் செழிப்பும் கிடையாது. அந்த சுவிசேஷத்தில் ரட்சிப்பு, பரலோகம். பரலோகம் கூட சியூரிட்டியாக கிடையாது. சிலருக்கு தான் பரலோகம். வாழ்நாள் நமக்கு சாம்பார் ஊற்றணுமே, பரலோகம் போகாமே செது போவான். ஆனால் அவன் போயிடுவான். ஆனால் இவங்களுடைய மனதில் என்னென்னா அவன் போகலன்னு நினைப்பாங்க. மற்றவர்களை கண்டாம என்ன வேணாம், அவன் என்னன்னாலும் பேசிட்டு போகிறான். நம்முடைய வேலைங்கிறது ராஜ்யத்தோட ஆளுகை, ராஜாவுடைய சித்தத்தின் கீழே வாழுகிறோம் என்றால் நிறைவுள்ள சம்பூர்ணத்தில் வாழலாம். அதான் நமக்கு குறித்து தேவனுடைய நோக்கங்க, நமக்கு குறித்து தேவனுடைய சித்தம். ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக இல்லை, ராஜாவை ஏற்றுக்கொண்டு இந்த ராஜாவுடைய சித்தத்தில் வாழக்கூடிய மக்கள்.